பிரியமான சகோதரர்களே, நம்முடைய எல்லோருடைய வீடுகளிலும் சாதாரணமாக காணப்படும் ஒரு உயிரினம்தான் எறும்பு. சில சமயம் சமையல் அறையில், சில சமயம் உணவுப் பொருட்கள் வைத்திருக்கும் இடத்தில், வேறு சில சமயம் சுவர்களில் வரிசையாக போகும் எறும்புகளை நாம் பார்ப்பதுண்டு. இது மிகவும் சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனால் சில சூழ்நிலைகளில் இந்த எறும்புகளின் இருப்பு நம்மை சற்று ஆச்சரியப்படுத்தலாம் அல்லது சிந்திக்க வைக்கலாம். குறிப்பாக எந்த காரணமும் இல்லாமல் மிகவும் சுத்தமாக பராமரிக்கப்படும் வீடுகளில் திடீரென எறும்புகள் பெருகும் ஒரு சூழ்நிலை ஏற்படும்போது, எறும்புகள் வீடுகளுக்குள் வருவதற்கு சில தெளிவான காரணங்கள் இருக்கும். அதில் மிக முக்கியமானது சுத்தமின்மைதான். நாம் உண்ணும் உணவின் எச்சங்கள், எங்காவது விழுந்து கிடக்கும் இனிப்பின் துகள்கள், ஒரு பிஸ்கட்டின் சிறிய தூள், சிறிது சர்க்கரை துகள், சுவரிலோ தரையிலோ ஒட்டிக்கொண்டிருக்கும் எண்ணெய் மசை, இவையெல்லாம் எறும்புகளை அழைத்து வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அந்த பகுதிகளை நன்றாக சுத்தம் செய்வதும் உணவுப் பொருட்களை மூடி இறுக்கமாக வைப்பதும் செய்தால் போதும், எறும்புகளின் தொல்லை முழுமையாக நீங்கிவிடும். என்னால் நாம் இன்று பேசுவது அதல்ல. மாறாக இப்படிப்பட்ட பௌதிகமான காரணங்கள் எதுவும் இல்லாமல் வீடு மிகவும் சுத்தமாக பராமரிக்கப்பட்டிருந்தும் எங்கிருந்து என்று தெரியாமல் எறும்புகள் கூட்டமாக வருவதும் அது நமக்கு ஒரு தொல்லையாக மாறுவதும் பற்றியதுதான். பழையவர்கள் சொல்வார்கள், இப்படி காரணமின்றி எறும்புகள் பெருகுவது சில அறிகுறிகளை தருவதாக என்று. சில ஆன்மீகமான முன்னறிவிப்புகளாக இதை பார்க்க வேண்டும் என்று. அதில் முதலாவதாக குறிப்பிடப்படும் ஒரு விஷயம் பொறாமை அல்லது ஹசத். நம்முடைய வீட்டாரில் யாருடைய மனதிலாவது மற்றவர்களிடம் பெரிய அளவில் பொறாமை இருந்தால் அது இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமாகலாம் என்று சொல்லப்படுகிறது. பொறாமை என்றால் என்ன? மற்றொருவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த ஒரு அருட்கொடை. அது செல்வமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அந்த அருட்கொடையை பார்க்கும்போது மனதில் ஒரு அமைதியின்மை வருவதும் அது அவர்களுக்கு இல்லாமல் போக வேண்டும் என்று விரும்புவதும் தான் ஹசத் என்று சொல்லப்படுகிறது. இது ஈமானை, நம்முடைய நம்பிக்கையையும் நம்முடைய நற்செயல்களையும் அழித்துவிடும் மிக கொடிய மனநோய். நெருப்பு விறகை தின்பது போல பொறாமை நம்முடைய நன்மைகளை அழித்துவிடும். நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பொறாமைப்படுவதால் யாருக்கு அந்த அருட்கொடை கிடைத்ததோ அவர்களுக்கு எந்த தீங்கும் வரப்போவதில்லை. மாறாக அது நம்முடைய சொந்த வாழ்க்கையிலுள்ள பரகத்தையும் அமைதியையும் அழித்துவிடும். ஆகவே வீட்டிலுள்ள உறுப்பினர்களின் மனதில் இப்படிப்பட்ட பொறாமையின் அம்சம் இருந்தால் அதன் ஒரு வெளிப்புற அறிகுறியாகவோ முன்னறிவிப்பாகவோ இந்த எறும்புகளின் தொல்லை வரலாம். என் இரண்டாவதொரு காரணமாக சொல்லப்படுவது மற்றொருவர் நம்மை அழிக்க முயற்சிப்பது என்று. அதாவது நம்முடைய வாழ்க்கையிலுள்ள வசதி, குடும்பத்திலுள்ள மகிழ்ச்சி, பொருளாதார அருட்கொடைகள், செல்வம், இவையெல்லாம் பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் நம்மை அழிப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்குவதற்கும் யாராவது தீய செயல்கள் செய்தால், உதாரணமாக சிஹிர் போன்ற பிரயோகங்கள் செய்தால், அதன் ஒரு சிக்னலாக, ஒரு அறிகுறியாக சில சமயம் வீடுகளில் காரணமின்றி எறும்புகள் பெருகலாம். இது அல்லாஹ்வின் பக்கத்திலிருந்து ஒரு முன்னறிவிப்பாக நாம் கருத வேண்டும். இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? இங்குதான் நாம் அதிகம் கவனிக்க வேண்டும். இதன் தீர்வு எறும்பை கொல்வதிலோ பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துவதிலோ இல்லை. மாறாக இதன் ஆன்மீகமான காரணத்தை கண்டறிந்து அதை தீர்ப்பதுதான் வேண்டும். நாம் நம்முடைய மனதை சரிசெய்து அல்லாஹ்விடம் திரும்புவதுதான் தீர்வு. அதற்கான முதலாவது வழி நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துவது. நம்முடைய மனதில் யாரிடமாவது பொறாமையோ வெறுப்போபகையோ இருந்தால் அதை முழுமையாக மனதிலிருந்து அகற்ற வேண்டும். மற்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர்களுக்கு இன்னும் அதிக அருட்கொடைகள் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய ஒரு விசாலமான மனதை பெற வேண்டும். நம்முடைய இதயத்தை ஹசத் என்ற நோயிலிருந்து நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக நாம் அல்லாஹ்வின் கலாம் ஆகிய பரிசுத்த குர்ஆனிடம் திரும்ப வேண்டும். நம்முடைய வீடுகளில் ஏராளமாக ஆயத்துல் குர்சி ஓத வேண்டும். ஆயத்துல் குர்சி எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு அளிக்கும் மகத்தான ஒரு ஆயத்தாகும். காலையிலும் மாலையிலும் தூங்கும் நேரத்திலும் நம்முடைய வீடுகளிலும் அறைகளிலும் எல்லாம் இதை வழக்கமாக ஓத வேண்டும். இது எல்லாவிதமான தொல்லைகளிலிருந்தும் நம்மை காத்துக்கொள்ளும். அதை போலவே நம்முடைய வீடுகளில் பரிசுத்த குர்ஆன் ஓதுதலை அதிகரிக்க வேண்டும். குர்ஆன் ஓதப்படும் வீடுகளில் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் பரகத்தும் அமைதியும் நிரம்பும். அங்கிருந்து ஷைத்தானின் தொல்லைகளும் தீய சக்திகளும் விலகி போகும். குறிப்பாக சூரத்துல் முல்க் ஓதுதல் மிகவும் மகத்துவமுள்ள ஒரு காரியம். மவ்ரிப் தொழுகைக்கும் இஷா தொழுகைக்கும் இடையிலுள்ள நேரத்தில் அல்லது தூங்குவதற்கு முன்பாக சூரத்துல் முல்கை எப்போதும் ஓதுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இது நம்மை பலவிதமான தண்டனைகளிலிருந்தும் காத்துக்கொள்ளும். நமக்காக ஷிஃபாஅத் செய்யும் ஒரு சூறாவாகும். இதை வீட்டில் வழக்கமாக்குவது இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நீங்க மிகவும் உதவும். பிரியமான சகோதரர்களே, நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சிரமங்கள் வரும்போது அது அல்லாஹ்விடமிருந்து ஒரு சோதனையோ அல்லது நம்மிடம் வரும் ஒரு அறிகுறியோ ஆக இருக்கலாம்.
நம்முடைய மனதை பொறாமை போன்ற கொடிய நோய்களிலிருந்து தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் வசனங்களால் நம்முடைய வீடுகளுக்கு பாதுகாப்பு வளையம் அமைத்துக் கொண்டு நாம் முன்னேற வேண்டும். அப்படி நாம் முன்னேறினால் நிச்சயமாக எறும்புகளின் தொல்லையிலிருந்து மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் மற்ற எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நெருக்கடிகளிலிருந்தும் சர்வ வல்லமையுள்ள அல்லாஹ் நம்மை காத்துக்கொள்ளவே செய்வான். அல்லாஹ் நம்முடைய வீடுகளிலும் வாழ்க்கையிலும் அமைதியும் செல்வமும் பரகத்தும் அளித்து அருள் புரியட்டும். ஆமீன்.